பனைமரங்களை வெட்டுவதை தடுக்கும் அரசாணையை தீவிரமாக நடைமுறைப்படுத்த அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்தபோது பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். பனைமரங்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? 2021ஆம் ஆண்டு போடப்பட்ட அரசாணை முழுமையாக கண்காணிக்கப்படுகிறதா? அதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை நீதியரசர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்பாக விரிவான விளக்கங்கள் அளிக்க வேண்டும் என்பதற்காக 4 வார காலம் அவகாசமும் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சுந்தரம், இப்ப தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. அந்த விவரம் சொல்லுங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் உடகுடியில் சேர்ந்த சுப்பையா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அவர் குறிப்பிட்ட அந்த மனுவில் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பனைமரத்தை நம்பி ஏராளமான தொழிலாளர்கள் வாழ்வதாகவும், தூத்துக்குடி மாவட்டத்தில் பனங்கருப்பட்டி போன்ற உணவுப் பொருட்கள் பிரபலமானது என்றும், அவை தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும், உடன்குடி பனங்கருப்பட்டிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் போது தற்போது அதிக அளவில் பனைமரங்களை வெட்டப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழகத்தின் மாநில மரமான பனைமரம் சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலைகளை பாதுகாக்க முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பனைமரத்தை வெட்டுவதை தடுக்க கடந்த 2021ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு மரத்தை வெட்ட வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் உரிய அனுமதி பெற்றால்தான் வெட்ட வேண்டும் என்ற ஒரு அரசாணையும் வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையை தீவிரமாக நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவானது நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்புரன் அடங்கிய அமைப்பில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பு ஆட்சியாளர் பனைமரங்களை பாதுகாக்க கடந்த 2021ஆம் ஆண்டு ஒரு அரசாணை அரசு வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவானது இதுவரை பனைமரத்தை பாதுகாக்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்து தமிழக அரசு விரிவான பதிலை அறிக்கையாக தாக்கல் செய்து உத்தரவிட வேண்டும் என்று வழக்கு விசாரணையை 4 வார காலத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம். பனை மரங்களை பாதுகாக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை எழுப்பியிருக்கிறது.